யாரும் அறையில் என்னுடைய போர்நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வருகிறான். காலபைரவன் என்று கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியன் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒதுக்காது. தெரிகிறதா? ஏன் உங்களை கேட்டுட்டுதான் ஒதுக்குமா? சமைத்து விடுவேன். யாரு ரொம்ப சிரிக்காங்க. இந்த இடத்தில் இருந்தவர்களே யாரையும் உயிரோடு விட்டதில்லை. சரி, வருகிறேன். இந்த காலபைரவன் வடத்தரைக்கு வருகிறேன். வந்தானே காலபைரவன் வந்தடியிலே வாழ காலபைரவன் என்னுடைய பேரநாமத்தை உச்சரித்துக் கொண்டு வருகிறார். யாருக்கு பார்க்கின்றேன்? எவராக இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்கின்றேன். இந்த வாழ்வில் என்னுடைய உச்சையில் இருந்தாலும் இந்த காலபைரவன் அச்சமில்லை என்பதை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் இந்த காலபைரவன். வருகிறேன் வருகிறேன் வரத்தை நோக்கி உச்சமேலுமான இருந்து வேலுகின்ற போது அச்சமில்லை அச்சமில்லை என்னுடைய வளத்தில் வந்து கொண்டிருக்கிறாய். உன்னை கண்ணுரைத்தால் அழிப்பேன். கட்டணத்தை கச்சக்கை உன்னை வெளிக்கட்டு முழுக்கப் போகின்றேன். வந்த வழியாகவே ஓடிவிடு. ஏட்டிக்கு மூட்டி அடிப்பேன். சரி, எசக்க பசக்க கிழிப்பேன். தாராளமாக அடிப்பேன். தச்சக்க முத்தக்க அழிப்பேன். நானே தவத்துக்கு செல்கின்றேன். தவத்துக்கு போற வழியிலே ஏன் சாமி நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்? கண்டிப்பாக விடமாட்டேன். தாங்கள் தவத்துக்கு சென்றால் வேறு வழிமார்க்கமாக சென்றுவிடு. என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அந்த மரத்தில் வந்தவர்களை விழுக்காமல் விடமாட்டேன். நான் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். நான் செல்கின்றேன். எனக்கு வழிவிடு. விடமாட்டேன். எதற்காக விட வேண்டும்? ஏன் விட வேண்டும்? நான் தெய்வலகம் செல்கின்றேன். ஆகையினால் இதோட வழிவழித்து ஒன்று செய்ய வேண்டாம். சாமி, எனக்கு வழிவிடுங்கள். யுத்தத்துக்கு வருகின்றாயா? 33 தேவர்களும் 46 இசுவர்களும் எண்ணை கண்டால் கடுக்கிறார்கள். தாங்கள் யுத்தத்துக்கு வருகிறாய். பார்ப்போம், அதை பார்ப்போம். யாரோ என்னோட போராட வந்தவன் அவக்கா போறக்கிருக்கா. யாரோ
என் கடை யார் கடைக்கு பாதம் அடியாது இருக்க வேண்டியது இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கின்றது போய் அவர் பார்த்து படுகிறது அந்த கடையும் முகமாகவே எனக்கு கோபம் வராதற்கு முன்பதாக சென்றுவிடு. இல்லை என்றால் விழுக்கட்டு மொழிக்கு பொருட்சென்று 6 மணிக்கு சாமி தொடர் கடையெல்லாம் மனத்தை தொடுகிறது என்னவென்று தெரியவில்லை. சாமி எங்கள் சொந்த பந்தம் உற்றார் வருகிறார். நான் எந்த தேசத்தை சேர்ந்தவன் அனைத்தும் சொல்கிறேன் கேள் சாமி. கேட்க மாட்டேன். எதற்காக கேட்க வேண்டும்? கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன். தாங்கள் கூறுவதாக இருந்தால் அது தெரிகிறதே, மலை, செடி, கொடி, கற்கை, அதை பார்த்து சொல்லிவிட்டு ஓடிவிடு. காத்தோடு காத்தாக போகட்டும், எனக்கு தேவையில்லை. இதோ சொல்கின்றேன் கேளு சாமி. பாண்டு மகா ராஜன் பெற்ற சாமி பாண்டவர்கள் இன்னும் சொல்லுங்க நாடிலோ நகரிலோ சாமி அது மட்டுமா சாமி அரக்கிரல மாளிகையில் சாமி அது மட்டுமா சாமி நாங்கள் குடிக்கிறல சாந்தனில சாமி
வைத்து வந்தோம் சாமி. அதனால் நாங்கள் அண்ணன் மீது கோபம் கொண்டு நான் அர்ஜுனன் வழியிடந்து தூரத்திற்கு நான் வந்து சாமி குருநாதா குருகுலமாம் சாமி என் உள்ளத்தை சொல்கிறது. இருந்தாலும் கங்கபுத்திரன் என்னுடைய பாட்டல் என்று கூறுகிறானே, நாடு நகரம் அனைத்தும் இறந்து விட்டோம் என்று கூறுகிறானே, சேவை சிம்மாசனம் அனைத்தும் இறந்து விட்டோம் சாமி என்று கூறுகிறார்கள். சுவாமி துரியோதனன் செய்த சதியினால் அனைத்தும் இழந்து நாடு நகரம் அனைத்தும் இழந்து காடு மனாந்தரத்தை காய்கறிகளை கசித்து காலம் கழித்து வருகிறோம் என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய பேரன் அர்ஜுனா அர்ஜுனா மன்னித்தேன் தாங்களே. நான் யார் தெரிகிறதா? நான் தான் தாங்களுடைய முப்பாட்டன் காமபேரவன். நாட்டை ஆளக்கூடியவள் ஜல்லியின் சுழற்சியினாலே இந்த காட்டில் வசித்து வருகிறேன். என்னுடைய பேர குழந்தைகளும் நாடு நகரம் சீமை சமாசனம் அனைத்தும் இழந்து இந்த ஐவரை காட்டிற்கு வந்து விட்டேன் என்று கூறுகிறாயே அர்ஜுனா. பாப்பா எனக்கு தெரியவில்லை, உனக்கு சண்டை செஞ்சு அர்ஜுனா மன்னித்தேன். சிறியவர்கள் செய்யக்கூடிய தவறை பெரியவர்கள் மன்னிப்பதுதானே தன்மை. சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது இந்த மார் மீது தோல் மீது ஏறி விளையாண்டவன் அர்ஜுனன். தாங்கள் பாடப்பட்டதாக ஒரு பாட்டன் தயங்கவில்லை. எழுதியிருப்பாய் அர்ஜுனா. அர்ஜுனா ஆதி சிவனை பார்க்க வேண்டும் என்றால் 91 அடி கம்பம் தேவை. கரத்தில் இருக்கிறதா? எனக்கு சாமி என்று இல்லையே. நிராயுதபாணியாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். நான் ரோமராசை எடுத்து விட்டு நாங்கள் காய்கறிக்கு தரித்து காலம் கழித்து வந்தோம். என்னை ஒரு பெண்ணாசை உள்ளவன் பேடி உலகக்கு சீலை கட்டினா கூட அவுத்து பார்க்க தொக்குனம் அடைத்தவர் என்று சொல்லி என் மாமன் வைத்துமாக நன்றாக எனது அண்ணன் தெரிவித்து விட்டார். அதனால் அண்ணனமே கோவித்துக் கொண்டு அது ஏகாவிட்டேன் சாமி. அர்ஜுனா நன்றாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு பிறகு நமது அண்ணன் தான் நமது தாய் தந்தை. மூற்றோர் இடத்தில் கோபித்து சென்றால் செல்லக்கூடிய காரியம் பரிணமாகாது என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதிலேயும் நிராயுதபாணியாக வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அவளை வெட்டுவருங்கள். என் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தருகிறேன். அதான் தருகிறதே காளியுடைய மனம். காளியது கருத்தில் 30 அடி கம்பம் இருக்கிறது. காளியதேவிடத்தில் கம்பத்தை பெற்று நேராக சென்று தாங்களுடைய குலங்கார்க்கக்கூடிய கண்ணனை அழைத்து கண்ணின் கரத்தில் இருக்கக்கூடிய 31 அடி செப்பு கம்பத்தை பெற வேண்டும். 3 ஒன்றாக இணைத்தால் 91 அடி கம்பமாகும். அண்ணனத்தை அல்வாக்கு வாங்கி சோழாமணி என்ற ஏற்றை பெற்று சென்றால் செல்லக்கூடிய வரக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே நீங்கும். ஆதிசிவனை பார்க்க முடியும். சென்று கைப்பற்றி வாருங்கள் சாமி. உலகற்கு 30 அடி கம்பத்தை கொடுங்கள். காலையாக 31 கம்பத்தை பெற்று என் மாமனுக்கு 36 கம்பத்தை பெற்று ஒன்றாக பொருதி அறம் தவம் இருந்து நான் என் அண்ணன் விட வாங்கி செல்கிறேன் சாமி. அகட்டு வருகிறா. சென்று வெற்றியுடன் திருப்பி வாருங்கள். தாங்கள் 18 நாள் போர் முனையில் உமது பாட்டன் காலபைரவன் சந்திக்கின்றேன். சென்று கைப்பற்றி வாருங்கள். உங்களுக்காக அரை நாள் விட தருகின்றோம். நீ போர் செய்ய பார்த்தா கண்டிப்பாக அவர்கள் அழைத்து அகட்டு வருகிறா. சென்று வாருங்கள். வயற்பெருமாவை சேர்ந்த பாப்ப கம்பெனியை சேர்ந்த வயற்பெருமாள் எனக்காக 200 அன்பில் பார்த்திருக்கிறார்.
அவர்கள் எந்த மகமானாலும் தங்க மகமாக வாழ்வர் செல்வமாக வாழ்த்து வளர்த்து வேண்டும். ஆசிரியர் சென்ற ஊர் நாயக்கர் அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை நம்பிக்கை அளித்திருக்கிறார். அவர் என்ன மகமானாலும் தங்க மகமாக மகாயோட அருள் பெற்று அந்த தவசு கம்பம் எப்படி வந்தோ அவர்கள் குரு வளரும் என்று வாழ்த்துகின்றோம். கோயில்பட்டியில் மேல் கோயில்பட்டியில் சேர்ந்த பரமராசனை அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த என் அண்ணா அவர்கள் எனக்காக 500 செல்வத்தை நன்கொடை அளித்திருக்கின்றார். அவர்கள் எந்த மகமானாலும் தங்க மகமாக அந்த மகாமையோட அருள் பெற்று அந்த வெள்ளியினி தவசு எப்படி வந்ததோ அவர் குடும்பங்களும் இன்றும் நீராக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். திருமேனியூரை சேர்ந்த சின்னத்தரை என் தம்பி அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எந்த மகமானாலும் தங்க மகமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகின்றோம். la
இதோ மரணசாலை இருந்து விட்டு என் அண்ணன் இருக்கின்றார், என் கண்ணன் இருக்கின்றார், சகோதரன் இருக்கின்றார், என்னுடைய அண்ணனாகப்பட்டது இருக்கின்றார், அனைவரும் இருக்கார்கள். அவர்கள் சென்று வணங்கிவிட்டு செல்கின்றேன். அண்ணா சரணம், அண்ணா சரணம், அண்ணா நான் தான் தம்பி அர்ஜுனா, என்றுமே சென்றவரை புஷ்ப போல இருக்க வேண்டிய தன்னுடைய உருவாக்கப்பட்டது இன்று நீர்வளத்தில் தாமரை போல இருக்க வேண்டிய காரணம் என்ன தம்பி அர்ஜுனா? அண்ணா தம்பி, நான் காய்கறிகள் செலுத்துவது அதி சீக்கிரமாக போனாங்களா? காய்கறி கழித்து வருகிற இடத்திலே மாமன் முன்பாக பெண்ணாசர்களும் பேடி உலக்கு சிலை கட்டி பிறகு துக்கரம் படித்தவன் அவனாவது திருவாச்சலம்பரம் திருவண்ணாங்காடு அந்த பாசிவத கணையை வாங்க முடியாது என்று நீங்க வாழ்வதற்கு பேசிக் கொண்டிருந்தீங்களா? அதை கேட்டுவிட்டு கொண்டாந்த காய்கறி எல்லாம் கழகத்தில் இருந்துவிட்டு வெகு தூரம் சென்று விட்டேன். சென்ற பிறகு அங்க காலவேலனை பார்த்தேன். நமது பாட்டனார்களா அவர்கள் 30 அடி கம்பம் கொடுத்தார்கள். அதையும் கற்றுக்கொண்டு நம்மளுடைய காரியாலயம் வந்து 30 அடி கம்பத்தை விட்டு மாமன் முன்பாக 30 அடி கம்பத்தை விட்டு அண்ணன் கோவித்துக் கொண்டு போனார். நீ தேவரம் செல்ல முடியாது, பாசி வெள்ளத்தை வாங்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் வந்து விட்டேன் சார். தம்பி அர்ஜுனா, நீ அந்த நீலவர பலிக்க போற சென்று 92 கம்பத்தை நாட்டி அறுபூஜை குருபூஜை என்ற முப்பூசிகளை செய்வது என்னுடைய கண்களால் பார்க்க முடியாது அல்லவா? ஆகையா எந்த இடத்தில் அக்கினி வளர்த்து அறுபூஜை குருபூஜை என்று சொல்லப்பட்ட முப்பூசிகளை செய்தால் நான் வாழ்த்து தருகின்றேன். என்னுடைய சூடாமணி புஷ்பத்தை தருகின்றேன். தம்பி அர்ஜுனா, இப்பொழுது சாமியாருக்கு போறோம். ஒரு 5 நிமிஷம் அந்த தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. ஏத்துருங்க ஏத்துருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பிடுங்க. எழுப்பிடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பிடுங்க. சாமி இருக்கும் போது யாருமே தூங்கக்கூடாது. இல்ல ஏந்திரிச்சு உட்காருங்க. கையை கட்டாதீங்க. ஏந்திரிச்சு உட்காருங்க. கார்த்தி அவர்களும் நாகரத்னம் என தங்கச்சி அவர்களும் இந்த நாடகத்தை அவரது வேண்டுகோளை வேண்ட நாடகம் தான் வைத்துக் கொண்டேன். அதனால் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு பளிக்கின்றார். அவர்கள் எந்த போனாலும் தக்க மகமாக பாலார் செல்வமாக இருக்கும் என்று வாழ்த்து விடுகிறேன். தூங்குறவங்கள எழுந்திரிச்சு உட்காருங்கல்ல. தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. ஏத்துருங்க ஏத்துருங்க. எல்லாம் ஏத்துருங்க. பக்கத்துல இருக்க தூங்கிட்டு இருந்தா எழுப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் சாமி அழைச்ச பிறகு
மறுபடியும் தூக்கலாம், எழுப்பிடுங்க. தாயை அன்னைக்கென்ற சக்திக்கு அருளாக வந்து இந்த பாண்டவர்களை காக்க வேண்டும். தாயே ஓடிவா, ஓடிவா அம்மா, நாங்கள் அழைக்கின்ற சக்திக்கு அருளாக அடி வந்து காட்சி தர வேண்டும். தாயே ஓடிவா, தாயே அம்மா. சங்கரா சங்கரா வென்றி அவள் தந்தை என அமராகப்பட்டது. நீ தெய்வம் சென்று நீ பக்தியோடு செல்கிறாயா இல்லையா என்று இந்த நேரத்தில் எனக்கு அருள் கொடுக்க வேண்டும் தாயே. இந்த மகமாயும் இந்த அந்த ஆதி வரவேஸ்வரனும் அந்த பார்வதியை கூட இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் தாயே. உத்தகமி பத்தினிய பத்தினிய நாங்கள் அழைக்கின்ற சக்திக்கு அருளாக அடிபட்டு விட்டாய் அம்மா. சொந்தக்காரங்க வாங்க, கீழே விழுந்தாலும் விழுந்துருவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க இருந்த வாங்க கூட்டி போகணும். அப்படியே நிக்கல, எப்போ கூப்பிடுறோமோ அப்பதான் வரணும். சாமி வந்து பக்கத்தில் விடுங்க, சொன்னது குடிச்சிட்டு கூட்டம்
அர்ஜுனா, அண்ணா உன்னுடைய தாண்டவத்தில் சத்தியம் செய்கிறேன். நீயே சென்று அந்த ஈசனிடம் சென்று இடது முறையில் இருக்கின்ற பாசிபல் ஆசனத்தை பெற்று வருவாய். இருந்தாலும் கூட என்னுடைய சூடாமணி புஷ்பத்தை தருகின்றேன். செல்லும் வழியில் அண்ணா உன் என் மேல் காண்டியத்தில் சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும் பார்த்தவர் என் கண்ணன் மேல் ஆணையாக சத்தியம் செய்து தர வேண்டும் அண்ணா. தம்பி அர்ஜுனா, நம்முடைய தாய்மாவன் மீது ஆணையாக சொல்கின்றேன். நீயே சென்று அந்த நீர்மல மயங்குபார சென்று 91 கம்பத்தை நாட்டி அருபூஜை குருபூஜை என்று சொல்லப்பட்ட முப்பூசுகளை விடுத்தி நம்மளுடைய அந்த சிவனுடைய இருக்கின்ற எந்த முறை பாசுபல ஆசனத்தை பெற்று வருவாய். இதோ என்னுடைய சோழாமணி புஷ்பத்தை தருகின்றேன் அர்ஜுனா. நம்மளுடைய மாமனாகிய கண்ணபுரான இடத்தில் நல்லாசி பெற்று செல்ல வேண்டும் அர்ஜுனா. குழல் கொடுக்கும் மூங்கிகளே எங்கள் புருஷோட்டு மண்புகள் பாடுங்களே. அர்ஜுனா, பல்லாண்டுகளாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. அர்ஜுனா, அந்த வடக்கலைக்கு நேர பருகிப்பாறை செல்ல வேண்டும் என்றால் நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் எப்படி சாமி செல்ல வேண்டும்? மண்ணாசை மழையாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய 4 ஆசை வெறுத்து சடாமல் வெறுத்து சன்னியாசை விரும்ப கொண்டு அரையரா சிவன் சந்தி சேவன் இருந்து பூமியை பார்த்த கண்ணா பெண்திருமை பாராமல் வட கைலகிரி நீலவண்ண படுகைப்பாறை சென்று அந்த நீலவண்ண படுகைப்பாறையை 91 தபசு கம்பத்தை நிறுத்தி அருபூஜை குரு பூஜை சிவ பூஜை என்று சொல்லப்பட்ட 30 படுத்தி அந்த சிவனுக்கு அருந்தவம் பெற வேண்டும். அப்படி தவம் புரிந்தால் சிவன் மனமெருங்கி தாங்களுக்கு மும்முகத்து என்று பாஸ்வர அர்த்தத்தை கொடுப்பார். தாங்கள் வெற்றியோடு சென்று பாஸ்வரங்களை பெற்று வர வேண்டும் அர்ஜுனா. அண்ணா, இப்படி சென்றால் செல்ல முடியாது. 32 அலையெல்லாம் மறைத்து சலமுறை விரித்து சன்னியாசி கோலமாக பூமியில் என்னை பார்த்த கண்ணால் பின்திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா சம்பவமாக சென்று அந்த கைலங்கிரி சென்று ஈஸ்வரன் இடங்களுக்கு பாசுரத்தை வாங்கி வர வேண்டும் இருக்கின்றாய். உண்மைதான். அப்படியே ஆகட்டும் தாசாமி, நீங்கள் உங்களுக்கு சொன்ன பிரகாரமே செல்கின்றேன். அப்படியே ஆகட்டும் அர்ஜுனா. தாங்கள் செல்லும் பொழுது யார் ஆபத்து என்றால் கண்ணாயன் அழுத்தால் தாங்கள் முன்னால் வந்து காட்சி தருகிற அர்ஜுனா. சென்று வா அர்ஜுனா. அண்ணர்கிட்டை விட வாங்கி
மணியன் ஒருவருக்கு சேல் அறிந்திருந்தாலும் அது ஆனா இல்ல பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய காமவேரி பிடித்தவன் ஆத்து மாடக்கூடிய எண்ணவிடலாம் அர்ஜுனுடைய மனைமார்களை எண்ணவே முடியாது என்று இதற்கு முன்பதாக தர்மனந்தர் தெரிவித்தார் அல்லவா? ஆகினால் அர்ஜுனனும் ஒரு மனதாக தவத்தோடு செல்கின்றாரா ஏழு பெண்களை எடுத்து பார்த்து செல்கின்றாரா என்று அவனுடைய மனதை சோதித்து பார்க்க வேண்டும். ஆகினால் நான் அடுத்தவனம் சென்று இந்த கிருஷ்ண ரூபத்தை மாற்றி கிருஷ்ண மோகினியாக வேடம் எடுத்து அடுத்தவனம் சென்று அர்ஜுனவனம் இருக்கின்றேன். இருந்தாலும் இவர் அண்ணன் பிரதாமனை அழைத்து முக்கியமான முச்சந்து சென்று யாக வளர்க்க சொல்ல வேண்டும். ஆகினால் இவர் அண்ணன் பலராமன் அழைத்து பார்க்கிறேன். இப்பொழுதுதான் அண்ணா பலராமண்ணா அண்ணா என் அண்ணன் பலராமனை அழைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுதுதான் பரமசிவன் கருப்பில் இருந்து பாண்டு கேட்டது கருடா சபிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கட்டாய் எல்லாம் சபிக்கமே கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது. ஆகினால் என் அண்ணன் பலராமன் அழைத்து முக்கியமாக சென்று யாக வளர்க்க செல்ல வேண்டும். ஆகினால் அண்ணன் பலராமன் அழைத்து பார்க்கின்றேன். அண்ணா பலராமண்ணா எப்படி நாளைக்கு அண்ணா Thank you.
சென்று குளித்து தலைமுறைக்கு குங்குமம் போட்டு விட்டு தம்பி. குங்குமம் போட்டு. குளிச்சு தலைமுறைக்கு குங்குமம் போட்டு விட்டு. ஏய், அபிஷ்டு அபிஷ்டு இந்த அக்கரகத்தில் வாழக்கூடிய அம்மனை பிள்ளை அம்மனை பிள்ளை அப்படின்னு சேர்த்து சொன்ன நம்பி. இந்த இதுல பாருங்கன்னா இதுல நம்பி இந்த அக்கரகத்துல பாருங்கன்னா எங்க தோப்புனா பேர் உங்களுக்கு தெரியுமோ? தோப்புனா பேர் உங்களுக்கு தெரியுமோ? சோமகிரி. எங்க தாத்தா பேர் உங்களுக்கு தெரியுமோ? நரசிம்மயிரு. தம்பி நரசிம்மய்யா சொல்லுவா. என் பேர் உனக்கு தெரியுமோ? வெங்கமயிரு. தம்பி வெங்கட்ராமையா சொல்லுவா. இந்த அக்கரகத்திலே பாருங்கன்னா நாங்கதான் தலைமையர். தலைமை ஐயங்கார நம்பி. நேக்கு வார நம்பி 2 மாமி 2 சம்சாரம் நம்பி. அதத்துல பெரியமாமி இருக்கின்றாளே என்ன சொன்னா தெரியுமோ? வாங்கோன்னா அப்படின்னா என்ன மாமின்னு கேட்டேன். மேலே அடிக்கணும்னா அடிக்க சொன்னா நம்பி. அடிச்சுண்டா நம்பி. அதுல நம்பி வீடெல்லாம் ஒட்டடியா இருந்துச்சு. 7 ஒட்டடி அடிக்க சொன்னா சரி அடிச்சுண்டா நம்பி. சரி சின்ன மாமி இருக்கின்றாளே ஆமா என்ன சொன்னா தெரியுமோ? என்ன சொல்லா? வாங்கணும்னா சரி ரெண்டே முடிச்சு ஆட்டணும்னா அப்படின்னா உன்னை நல்லா ஆட்டியா? கை ரெண்டே முடிச்சு ஆ. ஆவாட்ட சொன்னாடா நம்பி. சரி நான் ஆட்ட ஆ மாமி தல்ல ஆ மாமி தல்ல நாட்ட உன்னை பிடிச்சிருக்காருண்ணா? மாவு பேச நீ வெளியே தரல உன் மாமியாட்ட அப்படின்னா ஆமாடா நம்பி. ஆ அண்ணா வந்துச்சு நம்பி. நான் வெள்ள அரிசி மாவு அகத்துல பாருங்க மாமி இட்லி சுட்டுருக்கா. சரி என்ன பேச சாப்பிட்டேன். ஆ யாரு காரணம் தெரியல நம்பி. சரி என் தம்பி கிருஷ்ணன் இருக்கானே ஆமா கிருஷ்ணன் என்ன கூப்பிட்டு இருக்கான். சரி என்ன காரணம் தெரியல. ஆ தம்பி கிருஷ்ணு தம்பி ஆயண்டா ஆயண்டா அண்ணா தம்பி நல்லா இருக்கையா? நீ நலமாக இருக்கின்றாயா? நல்லா இருக்க நம்பி. என்ன இருமுறை? நல்லா பேஷா இருக்கேன். சரி நான் ஏன் தம்பி கும்பிட்ட என்ன கூப்பிட்ட தம்பி? உன்னை எதற்காக அழைத்து தெரியுமா? ஏன் கூப்பிட்ட? நம்முடைய அத்தை மகன் 5 பஞ்ச பாண்டவர் இருக்கின்றார் அல்லவா? அர்ஜுனா 5 பஞ்ச பாண்டவர்கள். ஏன் பஞ்சல பேசுறது இடம் இல்லையா? பஞ்ச பாண்டவர்கள். ஓ பஞ்ச பாண்டவர்கள். ஆமா நம்ம குண்டியத்தமே குந்துமா தேவி விட்டவர்கள் அத்தமே குந்த அத்தை மகன்கள். ஆமா 5 பஞ்ச பாண்டவர்களில் ஆமா ஆமா நடுவில் பிறந்தவன் அர்ஜுனன் இருக்கின்றார் அல்லவா? நல்ல ஓரத்துல பிறந்தாங்களா? அண்ணா தர்மருக்கு வேம்பனுக்கு இளைய ஓ தர்மருக்கு இவனுக்கு நகரனுக்கு சகாதேவனுக்கு மூத்தவன் மூத்தவன் 5 இடப்பிறந்தவன் அர்ஜுனன். செத்துட்டானா? அண்ணா எதிர்விடுவதற்காக வட கைலங்கிரி நிலவண்ண பணிக்கு மாறி சென்று கொண்டிருக்கின்றான். அடா கயிறு இழுக்க போறானா? கைலங்கிரி ஓ கைரங்கி கைரங்கி கைலங்கிரி சரி நீலவண்ண பணிக்குமாறு சென்று 91 தமசுகமத்தை நிறுத்தி தவம் செய்ய சென்று கொண்டிருக்கின்றான். சரிடா தம்பி. பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக. ஓ சரி ஆமா அதனால அர்ஜுன வந்து சரி ஒரு மனதாக தவத்தோடு செல்கின்றானா இல்ல பெண்களை இரட்டு பார்த்து செல்கின்றானா என்று அவனுடைய மனதை சோதித்து பார்க்க வேண்டும். போனா போயிட்டு போறேன். எனக்கு என்ன தம்பி அவன் தவத்து போறதுக்கு நான் என்ன கூப்பிட்டு என்ன நம்பி இருக்கேன். உன்னை எதுக்காக கூப்பிட்டு தெரியுமா? நீ இப்ப முச்சந்தி போகணும். எதுக்கு முச்சந்தில போய் துண்டை வச்சு போட்டாமா? அண்ணா முச்சந்தி சென்று யாக வளர்க்க வேண்டும். எதுக்கு வளர்க்குவேன்? அவனுடைய தவத்தை சோதித்து பார்ப்பதற்காக நீ யாக வளர்க்கணும். அவன் போனா போயிட்டு போறேன். ஆமா நாடுல இருந்தா நகரம் இருந்தா காட்டுல பழத்தை வாங்கி தின்னுட்டு அழகிறாங்க பழம் தின்னுட்டு என்ன சரி நான் என்னையா கூப்பிட்டேன்? நீ முச்சந்தி சென்று யாக வளர்க்க வேண்டும். யாக வளர்க்கணுமா? அர்ஜுன தவத்தை சோதித்து பார்க்க பெண்களை பார்த்து செய்கின்றானா இல்லையா என்று சோதிப்பது நம்முடைய கடமை. பார்த்தா பாக்காட்டு எனக்கு என்ன அவன் தவத்துக்கு போனான்னா போகாட்டு எனக்கு என்ன அவன் நாட்டை வென்ற என்ன விளையாட்டு எனக்கு என்ன என்னைய கூப்பிட்டு எதுக்கு? உன்னைய கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? அவனோட தவத்தை சோதித்து பார்க்க வேண்டும்.
உன் பேச்சு சின்ன வயசுல நான் கேட்டேன். என் பேச்ச கேட்கணும், இப்பவும் கேட்டுதான் ஆகணும். கேட்டேன். சரி, நான் உடையானா அப்படின்னு ஆமா. மேல உரியில் இருந்து பார்த்தா என்ன? உரிகளை உரியில் ஆமா, என்ன இருந்துச்சா? வெண்ணெய் இருந்துச்சு. என்னை குனிய வச்சு வெண்ணெய் எடுத்துட்டு வந்தா நீ அண்ணா, எனக்கு உரிகளை எட்டவில்லை, உனக்குதான் உரியில் எட்டுல விட்டுற. அதனால உங்க குடிய வச்சு என் மேல ஏறி வெண்ணெய் உன் முதுகு மேலே ஏறி வெண்ணெய் எடுத்து உனக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்தல. வெண்ணெய் ஆமா ஆமா ஆமா. நீ எல்லாம் சாப்பிட்டு கூட கடைசியில அந்த ஊரியில கொஞ்சம் விட்டு இருந்துச்சு. வெண்ணெய் தானே? வெண்ணெய ஓடு நக்கிட்டு கிடந்தேன். சரி, குனிய வச்ச, சரி, அப்புறம் நக்க விட்ட. ஆமா, சரி. உன் பேச்ச கேட்டு அப்படி ஆகி போச்சு அன்னைக்கு சென்றது. இப்ப கூப்பிட்டு இருக்க தெரியல. அது மட்டுமா? சரி. ஆனா உனக்கு நீ விவரமான தம்பி. ஆமா, இதுலயுமே விவரமான. ஆமா. ஏன்னா நோக்கு ஒரு மாடு, நேக்கு ஒரு மாடு. நோக்கு ஒரு மாடு, எனக்கு ஒரு மாடு, நேக்கு ஒரு மாடு, உனக்கு ஒரு மாடு. 2 மாடு இருந்துச்சா? 2 மாடு. நீ ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு மாட்டை வச்சுக்கிட்டேன். ஆமா. ஆனா நீ நல்ல மாட்டை நீ வச்சுக்கிட்ட, ஆனா ஓட்ட மாட்டை தள்ளி விட்டு இல்ல. ஓட்ட மாடு. அம்மா, ஓட்ட மாடு. உனக்கு விட்ட மாட்டை தண்ணி கூட்டு கட்டத்துல கட்டணும்னா ஆமா, மூத்திரம் பின்னாடி சிதறி கழிக்குது. சரி. நே கூட்ட மாடு தண்ணி கூட்டு கட்டத்துல கட்டினா நடுவத்துல புத்துரு குத்துது. அப்ப ஓட்ட மாடு தானே? ஏய், அது ஓட்ட மாடு இல்ல, அது காளை மாடு. அப்படின்னா காளை மாடுன்னா அடிவைக்கு தான் நீர் எடுக்கும். 7 மாடு பசு மாடு. ஏன்னா நீ என்ன வேலை செய்யறவன்? நான் விவசாயம் பாக்குறாள். நீ விவசாயம், ஆமா, காடெல்லாம் உழவு ஓட்டுற. ஆமா ஆமா, ஓட்டுறவரு நீ. உழவு ஓட்டிட்டு தான் இருக்குது. ஆமா, அதனால உனக்கு காளை மாடு. நான் பால் முறையில் சாப்பிடக்கூடியவன். நீ பால், மோர், வெண்ணெய், தயிர் ஆமா, சாப்பிடுறதுனால அதனால எனக்கு பசு மாடு. ஆமா. ஆனா உனக்கு நல்ல வீட்டை வச்சுக்கிட்ட, எனக்கு ஓட்ட வீட்டை தள்ளி விட்ட பத்தியா? எந்திரிச்ச உடனே சூரியன் மண்டைய புலங்குது தம்பி. சூரியன் அடிச்சது மண்டை அப்படி ஆயிடுச்சா? மண்டை அப்படி ஆயிடுச்சா? தாங்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த சூரிய பகவானுடைய முகத்திலே விழிக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு வந்து ஜன்னல் வைத்து விட்டு விட்டேன். உனக்கு ஜன்னல் வைத்து வீடு, ஓட்டில் வீடு, எனக்கு கூரை வீடு. ஆனா நீ வந்து விவசாயத்துல வந்து நல்ல விவசாயம் பார்த்து வருமானம் சம்பாதிச்சுட்டு, சரி, என்னைய முட்டாளாக்கி முடியல. என்ன விவசாயம் நல்லதான பார்த்தேன்? எங்க வேலை பார்த்தேன்? நீ என்ன சொன்ன? கடலை போட்டுருந்த தோட்டத்துல. கடலை போட்டுருந்தேன். கடலை போட்டு என்ன சொன்னேன்? அண்ணா, நான் கீழே வச்சுக்கிறேன். நான் தம்பி. ஆமா, நீ வந்து அண்ணன். ஆமா, உனக்கு மேல, எனக்கு கீழே. கீழே அப்படின்னு கீழே என்ன இருக்கும்? கீழே கடலை இருக்கு, மேல கொடி இருக்கு. கடலை கொடியெல்லாம் உனக்கு, கடலை பூரா எனக்கு. கடலை பூரா வித்து நீ காசாக்கிட்ட. அந்த கொடியை கொண்டு போய் போர் போட்டு இருந்து யாரும் பீடியை குடிச்சு பத்த வச்சு போட்டு அமௌண்ட்ல போது சாம்பலா போச்சு, வீணா போச்சு. சரி, அப்புறம் அந்த வெள்ளாம போனா போயிட்டு போகுது. நெல்லு போட்டியா? ஆமா, சரி, நெல்லு போட்டிருந்தேன். சரி. அப்ப நீ என்ன சொன்ன? நான் அன்னைக்கு கீழே வச்சுக்கிட்டேன். ஆமா. என்ன நீ வந்து மேல வச்சுக்கிட்ட. ஆமா. ஆனா இன்னைக்கு இதை மாத்திக்கல. நீ வந்து மேல வச்சுக்கிற, நீ வந்து விவரமானவன். கீழே வச்சுக்கணும் அப்ப நீ சொன்ன. எனக்கு வந்து மேல, உனக்கு எனக்கு கீழே. உனக்கு கீழே. மேல என்ன இருக்கும்? அப்ப மேல வந்து நெல் இருக்கு, கீழே என்ன இருக்கு? கீழே வந்து வைக்கதான் இருக்கு. நெல்லு போற எனக்கு. நெல்லு பூரா வித்து காசாக்கி போட்ட, வைக்க போற போட்டு விற்க முடியல, ஒண்ணுமில்ல. இப்படி வெள்ளங்கம்மா ஒண்ணு கூப்பிட்டு நீ முடிச்சு போய் சொல்றேன். சரி, அர்ஜுன வந்து சோதிக்கணும். ஆமா. என்னென்ன ஆசை இருக்கு பாரு? மண்ணாசை, மண்ணாசை, மணியாசை, மனையாசை, பெண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, பொருளாசை, 4 ஆசை விட்டு செல்கின்றான். ஓ, எல்லா ஆசையும் வெறுத்து வந்து அவன் வந்து போயிட்டு இருக்கிறேன். ஆமா, அவன் வந்து பொம்பளை ஆசையோட போறானா? ஆமா. பொம்பளை ஆசை வெறுத்து போறானா? ஆமா. அப்படிங்க நான் சோதிக்கணும். நீ சோதிக்கணும். நீ ஒரு ஆசை இல்லாம தான் போகணும். ஆமா, உனக்கு எந்த ஆசையும் வரக்கூடாது. எனக்குமா? உனக்கு அவந்தே வந்து தவத்துக்கு போறேன், எல்லாத்தையும் வெறுத்துட்டு போறேன். ஆமா. என்னையே வெறுத்து போக சொல்ற? நீ எல்லா ஆசையும் விட்டுட்டு தான் முச்சந்தி போகணும். என்ன பண்றது? கூப்பிட்டுட்டு முச்சந்தி போக சொல்லிருக்கிறேன். முச்சந்தி போக சொல்லி இருக்கிறேன். ஆமா, அங்க போயிடாத. இங்க மணப்பறைக்கு ஒரு முச்சந்தி இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, அந்த முச்சந்தியில போய் துண்டை விரிச்சு போட்டு அம்மா தாயே உட்கார்ந்து யாரை வளர்க்கணும்? துண்டை விரிச்சு போட்டு யாரை வளர்க்கணும்? யாரை வளர்க்கணும்? என்ன யாரை வளர்ப்ப? அவன் வந்து
மாமியாருக்கும் உனக்கு மாமியார மாசி மாசம் சரி மாமியார ஜெயிக்க போறேன். மாமியாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் பெரிய கதை. எனக்கு 2 மாமனார். உனக்கு 2 மாமனார். சரி மூத்த மாமா வீட்டுல பொண்ணு எடுத்தேன். சரி மூத்த மாமா வீட்டுல பொண்ணு எடுத்தேன். மூத்த மாமா வந்து இளைய மாமா இருக்காருல்ல, சரி இளைய மாமா வீட்டுல பொண்ணு இருந்துச்சு. சரி மூத்த மாமா வீட்டுல பொண்ணு கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி இளைய மாமா வீட்டுல பொண்ணு எடுத்தேன். சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிச்சிட்டு ஆமா. சரி என் பெரிய மாமனார் இருக்காருல்ல, அவர் வந்து ராணுவத்தில் இருக்காரு பட்டாளத்துல. ஆமா. சரி அவர் குண்டடிப்படி செத்து விட்டார். அப்படியா? ஆமா. சரி குண்டடிப்படி செத்து போன உடனே மாமியா கையால முடிஞ்சு நடந்துச்சு. ஏன் சும்மா ஆமா கையால சரி முடிஞ்சு இடம் இருந்துச்சு. இடம் இருந்துச்சு. அது சும்மா கிடக்குன்னு ஏன் கலப்பா சும்மா கிடக்குன்னு மாமியா நிலத்தை நான் உழுது போட்டேன். ஆமா மாமியார் நிலத்தை மாமியா நிலத்தை நான் உழுதுட்டேன். நீ உழுதுட்டீங்க? ஆமா. சரி அதை பார்த்தாரு மாமனாரு, நம்ம உழுத வேண்டிய இடத்துல மாமியா உழுதுட்டானே அப்படின்னு அவர் கேஸ் போட்டார். சரி இன்னைக்கு நாங்க இழுத்துக்கிறது கேஸ் முடிஞ்ச போட முடியல, பிரச்சனை நடக்குது. அதுக்காக நீ வந்து உச்சந்தி போய் நான் வேலை செய்யணும்னு மாசி மாசத்துல கடை வாங்குற. வாங்கினேன் அப்படின்ட்டு மாசி நீ போய் யாரை வளர்க்குற? சரி சரி எனக்கு துணைக்கு யாரு வர்றா? சிஷியா இருக்கிற யாரு? முத்தர். சாமி சாமி முத்தனை மூட்டை அனுப்பிச்சு விடாத, அவன் நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்யுங்க. அண்ணா அர்ஜுன வந்து உன்னை அடிப்பார். அடிப்பானா? ஆமா. ஐயோ அப்புறம் நான் போட அடியை நீ வாங்கிக்க, வழியை நான் கொடுத்துக் கொள்கிறேன். அடியை நான் வாங்கி வழியை நீ கொடுத்துக்கணும். ஆமா அப்படியா? அடியை மட்டும் நீ வாங்கிக்க, சரி வழியை போற நான் கொடுத்துக் கொள்கிறேன். அப்படியா? சரி சென்று வா. நம்முடைய முத்தனை சென்று அனுப்பட்டுமா? பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் முத்தம் எடுத்து வருவானா? பூஜைக்கு தேவையான பொருள் அனைத்துமே முத்தனை எடுத்துட்டு வருவான். அப்படியா? டே முத்தா, சிஷியா, அடே அம்பி வாயண்டாம்பி. டே முத்தா, நான் சென்று முத்தனை சென்று அனுப்பி வைக்கட்டுமா? நான் சென்று வருகிறேன். மாமி என்ன நல்லா இருக்கா? பேச துண்ட அம்பி குருதேவா என்ன இருக்கியா? நல்லா இருக்கு. பேஷா இருக்கியா? பேஷா இருக்கு. அதுல மாமி நல்லா இருக்காளா? நல்லா கலகலா தம்பி என் தம்பி கிருஷ்ணன் என்ன சொன்னானா? என்ன சொன்னா? நம்ம குந்தமாதேவி அத்தம்மையா இருக்கிற அர்ஜுனன் குண்டி அத்தமகன் குந்தமாதேவி குந்தி தேவி குண்டு தேவி இருக்கட்டா. அத்தம்மையா அர்ஜுனா இருக்கால? ஆமா. அர்ஜுனன் வந்து தவத்துக்கு போறேன் போயிட்டு போறேன். போறதுனால அண்ணாசை மனையாசை பொண்ணாசை பொருளாசை எல்லா ஆசை வெறுத்து போறானா இல்ல மண்ணாசை பொண்ணாசையோட போறானா? அப்படி இருக்க தம்பி கிருஷ்ணன் என்ன சொன்னானா, முச்சந்தி சென்று யாகம் வளர்க்க வேண்டும், அந்த யாகத்து வழியா வர வழியில வெறுத்து போறானா போறேன்னு சோதிக்கணும் அப்படின்னு இருக்கேன். யாகம் வளர்க்கணும். ஆமா முச்சந்தி. ஆமா. யாகத்துக்கு தேவையான பொன் பொருள்லாம் வேணும். பொன் பொருள். ஆமா. பொருளை கேளு, பொருளை ரேட்டு கூட உங்களை நம்பி யாருக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும்னே. சரி சரி. நேர வேகமா போடாததுக்கு போடாம்பி போய் கத்தி குச்சி, ஆலங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, ஓங்குச்சி, ஏங்குச்சி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. குருதேவா ஒரு கண்டிஷன். உன் குச்சி உங்ககிட்ட என் குச்சி என்கிட்ட. நம்பி நீ உனக்கு யாவது ஒரு குச்சி வச்சிருப்பில்ல, அந்த குச்சி எடுத்து வாங்க நம்பி. எனக்கு யாவது குச்சி நான் எடுத்து வந்துடுறேனே. ஆமா. ஒரு குச்சியில வேக மாட்டேங்க. ஒரு குச்சி வேக மாட்டேங்க. 2 காய்கறி இருந்தா போதும். அப்பதான் சொன்னேன் தம்பி அனுப்பாத, இவனை மோசமான வேணும். இல்ல நம்பி யாகத்து வளர்க்கக்கூடிய தேவையான பொருளை கேட்கிறேன். பொருள். ஆமா. நீங்க எப்ப கேட்டீங்களோ அப்பப்ப பொருள் கொண்டாந்து கொடுப்பேன். எடுத்து வாங்க. அங்க ஒரு வச்சிருக்கேன் பாரு. ஆமா. இங்க இருக்கிறத குச்சி பூரா இங்க வச்சிருக்கேன். அடுத்தது கேளு தம்பி. யாகத்துக்கு ஏகாவணம் எடுத்து நம்பி. ஓங்காயா? தேங்காய் எடுத்து நம்பி. தெரியல. யாகம் வளர்க்கணும் தம்பி அனுப்பினா இல்லடா தம்பி. யாகம் வளர்க்கணும் தம்பி அனுப்புன. நீ என்ன பண்றான்னு தெரியல தம்பி. தேங்காய் எடுத்து வாயின்னு கேட்டேன். போயிருக்குன்றான். இவனை வச்சு எப்படி யாகத்தை வளர்த்து
தேவா என்ன எடுத்து வந்துட்டியா தம்பி? இதை நன்னா பாருங்க அமி. இது என்னடா தம்பி? நீங்க என்ன கேட்டீங்க? வாழையும் பழம். தோப்புல போய் பார்த்தா அதான் வாய்ப்பு வந்துகிட்டு இருந்தது. என் தம்பி வாழைப்பழம் கேட்டா இப்படி கொண்டு வர தம்பி. நீங்க வாயின் பழம்னா அதான் இருக்குது. வாழையின் பழம். வாழையின் பழம். பழம். ஆமாடா தம்பி. இந்தாங்க. வச்சு அங்கே வச்சு பூஜை பண்றாங்க. ஆகட்டும் தம்பி. உம்பத்தி சூடம் பம்பரணை சூடம். ஆமா. ஊதுபத்தி. ஊதுபத்தி. ஆமா. சூடம். சூடம். சாம்பிராணி. சாம்பிராணி. எல்லாமே இருக்கு. எடுத்துட்டு வாங்க. உண்டு வருமா? ஆமாடா தம்பி, எடுத்து வாங்க தம்பி. தேவா தம்பி. நமக்கியா சூடம் பத்தி எல்லாமே ஊதுபத்தி, மண்ணையால் ரூபா குருதட்சணை, அவஜூத்துவத்துல குரு தட்சணை. குரு தட்சணை. ஆமாங்க. எடுத்து வாங்க தம்பி. இந்த பூ கேட்டீங்க. மாலை. தம்பி. மாலையை கீழே வையேன் தம்பி. கீழே கீழே வையேன் தம்பி. வச்சுட்டியா? வச்சுட்டேன். நேரா போ. செப்பு கூட எடுத்து வேண்டாம். செப்பு கூடமா? ஆமாடா. அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். எடுத்துட்டு வாங்க. அதுல அகத்துல வச்சு அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். அகத்துல இருக்கா தம்பி? இருக்கு. எடுத்துட்டு வாங்க தம்பி. வாங்க தம்பி. ஐயன் தம்பி. தேவா, என்னடா இது? நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? செப்பு போடா. இது குடம், இதுதான் செப்பு. செப்பினால் செய்யப்பட்ட குடம். செப்பின் குடம். செப்பினால் செய்யப்பட்ட குடம். செப்பின் குடம். எடுத்து போய் தம்பி. போராவது நான் குடத்தை போட்டு வைக்கலாமா? அக்கறை காலத்துல பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த தை மாதம் வந்து வச்சுக்கோ. சரி தைப்பூசத்து அன்னைக்கு எல்லா அக்கறை உள்ள ஐயர் வரலாம். பள்ளி முருகர் இருக்காரோ, ஆமா ஆண்டவனுக்கு மாலை அணிந்து மாலையிலிருந்து விரதம் இருந்து நடவாதே போவா. நடப்பாதையில ஆமா. சரி என்ன கேட்டீங்க? செப்பு குடம். அதான் வச்சிருக்கேன். ஆகட்டும் தம்பி. ஆ. தம்பி, நீ என்ன பண்றீங்க தெரியுமோ? தேங்காய் ஏறலாம் தம்பி. எல்லாம் சுத்தி பாருங்க. எம்பி எம்பி எனக்கு கராட்டை வச்சிருக்காங்க. எல்லாம் பத்தி பகிர்ந்து வச்சு அதை பார்த்தேன். என்னடா தம்பி கராட்டை வச்சிருக்கா? இல்லைங்க, நீங்க சுத்தி பாருடா தம்பி. தேங்காய் சுத்திட்டு சுத்திட்டு ஏன் தம்பி நீங்க தான் பிய்யலீங்க. கையில என்ன தம்பி எடுத்துட்டேலா? எடுத்துட்டு நார பீடாம்பி. ஏன் தம்பி நல்ல பிய்யவே மனசு தொட மாட்டேங்க. நார பிய்யவே தேவை எடுடாம்பி. எடுங்கண்ணா. குடுமைய பீடாம்பி. அப்படி 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 தேங்காய்க்கு மேல என்ன சொல்லுவான்? தேங்காய்க்கு குடுமி சொல்லுவா. இதுல நார்னு சொல்லுவா. நார். இந்த நாரத்தான் பீடாம்பி அப்படின்னு. இந்தாங்க குருதேவா. பிச்சை எடுறாம்பி, பிச்சை எடுறா. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். குருதேவா, நீங்க காலையில எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு குருதேவா தான் பிச்சை எடுக்கிறார். குருதேவா. சரி தம்பி. நான் பிச்சுட்டேன். பிச்சுட்டியா? என்ன பண்றது தெரியுமோ? என்ன பண்ணணும்? தேங்காய் எத்தனை? 3 கண்ணு. ரெண்ட பொச்சுன்னு ஒரு கண்ணை பார்த்து அடிக்க தம்பி. உனக்கெல்லாம் முதல் ஏதாச்சும் இருக்கா? ஏன் தம்பி? அகத்துல வந்து இட்லி போட்டிருக்கா மாவு. ஆமா. தேங்காய சட்னி கொண்டு வர சொல்லியிருக்கா. சரி. இங்க உடைச்சிட்டோம்னு வச்சுக்க, காலையில சட்னி கிடைக்க. ஓ, கிட்னி எடுத்துருவாடா. ஆமா. அதை வையன் தம்பி. மாலை எடுக்கணும்னா மாலை எடுத்துட்டாளா? அதுல இருக்க நல்ல
தெய்வத்தை வேண்டி 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 போடுறாம்பி. ஆயி மகமாயி ஆயி பராசக்தி லோகநாயகி எரக்க தொப்பக்க மல்லக்க குப்பக்க இதெல்லாம் பிறந்தி. ஓ சரி சரி. மகமாயி காளியாத்தா மாரியாத்தா காளையா மாரியாத்தா பொங்க வச்சு போடுறேன். காலையில மாறி காலையில வந்ததான பொங்கல் காலையில சரி சொல்லி என்ன செய்யணும் போடுறாம்பி. 4 பேர் நம்பி என்ன நம்பி கழுத்துல ஓடணும். கழுத்துல எல்லாம் வேண்டி கழுத்துல ஓடணும். ஓம் சுக்லாபிராகமா ஓம் நமச்சிவாய நமகே ஓம் பிராகமா அப்படின்றாம்பி. எம்பூது வீட்டு பக்கத்துல பாலம் வேலை பார்த்துட்டு இருக்கா. என்ன அந்த பாலம் முழுசா பூர்த்தி ஆகல. யார் கழுத்துல மாலை இருக்குன்றதோ கழுத்தை வெட்டி கால் கொடுத்துன்னு வச்சுக்கோ. எதுக்கு பாலம் வேலை இருக்கு அதெல்லாம் வேற இல்லை. பாலம் நிக்கலன்னா யார் கான்ட்ராக்ட் விட்டாங்களோ அந்த ஓனரை வெட்டிதான் அங்க வைக்கணும். அந்த கம்மாயில செய்யறாம்பி வச்சிடறாம்பி வச்சுட்டாம்பி. யார் வளர்த்துட்டு இருக்கீங்க? நம்ம சொல்லி கொடுத்த மந்திரம் தெரியும். எங்க சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா. நான் சொல்லி கொடுத்த நோக்கு இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. பராசக்தி நமக்கு. பூம்புற பராசக்தி நமக்கு யார் செய்யறது? காலகத்தால ஓம் பராசக்தி நமக்கு. ஓம் பராசக்தி நமக்கு. ஓம் நமச்சிவாய நமக்கு. ஓம் பராசக்தி நமக்கு. ஓம் நமச்சிவாய நமக்கு. சிவாய நமக்கு. அக்காலை ஏறி அம்மாளை போட்டு சிவன் செம்புடுக்கை ஆட்டினான். மொக்கா மேலே ஏறி சிவன் செம்புடுக்கை ஆட்டினான். இந்த பிள்ளை நம்பி சிவன் வந்த காளை வாகனத்தில் ஏறி அக்காளை மீது ஏறி என்ன கழுத்துல அம்மாளை போட்டு சிவன் செம்பு உடுக்கை ஆட்டினான். அதெல்லாம் உடுக்கையெல்லாம் நீங்க வந்து முன்னாடி அதெல்லாம் அழகு வச்சு நம்பி வெளியே யாரும் வந்தாலும் வச்சுக்கோ. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறாங்க. ஓரம் உட்கார்ந்து நீங்க ஏன் வளர்க்குறீங்களா? சரி சரி நல்ல குருதேவா தண்ணி ஊற்றிட்டு இருக்க குருதேவா இடுப்புல கட்டிருக்கீங்களா? அந்த துணியை மட்டும் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து யார் வளர்க்க போறீங்க, அறத்துக்கு வர்றீங்களோ இல்லையே தெரியல. அதை வச்சு 30 கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு